ஜி.கே. மணி அவர்கள் டெல்லியில் ஒரு புகார் கொடுத்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்தை ஊடகங்களில் பரப்பி வந்திருக்கிறார். உடனடியாக அத்தனை கருத்துக்களையும் அவர் திரும்ப பெற வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம். இன்றைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்பது சட்டவிரோதமானது, உண்மைக்கு புறம்பானது. பாட்டாளி மக்கள் கட்சியையும் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜி.கே. மணியும் அவரது மகனும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். கடும் கண்டனத்திற்குரியது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனை உருவானதற்கு பிறகு அவர்கள் எடுத்த அத்தனை முயற்சியிலுமே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நடைபயணம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நகைக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தை நடத்தி பெரும் அவமானத்தை பெற்றார்கள். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள். அதிலும் அவர்களுக்கு தோல்வி. இப்படி தாங்கள் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளிலும் தோல்வி அடைந்து வரக்கூடிய அவர்கள் இன்று ஜி.கே. மணி அபாண்டமான பொய்யை, குற்றச்சாட்டை தெரிவித்து இன்றைக்கு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த புகாரினுடைய சாராம்சத்தை நான் படித்து பார்த்தேன். அடிப்படை குற்றவியல் தண்டனை சட்டம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார். அந்த புகாரில் குற்றம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் கருத்தும் அந்த புகாரில் இல்லை. முழுக்க முழுக்க களங்கப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று நாங்கள் சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இப்படி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்து வெளியிட்டிருப்பதை தொடர்ந்து ஜி.கே. மணி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் சின்னையா அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவர், இந்த ஐயா அவர்கள் மீது இப்படி அவதூறான கருத்தை வெளியிட்ட ஜி.கே. மணி அவர்களுடைய இந்த நடவடிக்கை குறித்து விரைவில் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூடி அவர் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு ஒரு புகார் கொடுக்கிறாங்க. நேற்றைய தினம் டெல்லியில் நடந்த வழக்கு, முந்தாநாள் அந்த வழக்கில் ஆஜராகிவிட்டு வந்திருக்கிறேன். டெல்லியில் நடந்த வழக்கில் ஒரு ஆவணம், தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கடிதம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம். அந்த கடிதத்தை இவர்கள் மேற்கோள் காட்டி இந்த புகாரை கொடுக்கிறார்கள். அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட புகார் கடிதம். தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதமே மோசடியானது, போலியானது என்று சொல்கிறாரா? அந்த கடிதம் கொடுத்ததற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமாம். இதை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களிடமே ஒரு கையெழுத்தை பெற்று அதிகாரப்பூர்வமான நபராக தன்னை அவர் அறிவித்துக் கொண்டு இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். உள்ளபடியே சொல்லுகிறேன், இப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் செல்வதை கண்டு ஒட்டுமொத்த பாட்டாளிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தத்தில், வேதனையில் இருக்கிறார்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? என்ன புகார் இது? இந்த புகாரில் சொல்லுகிறார்கள், இன்னும் நிறைய அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புகாரில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூட தெரியாமல் மருத்துவர் ஐயா அவரிடம் கையெழுத்தை பெற்றதாக சொல்லி, அதன் மூலமாக அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததாக சொல்லி இன்றைக்கு அவர் டெல்லியிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகாரில் ஒரு செய்தியை சொல்றாங்க, அவர்கள் இந்த மோசடியை செய்து விட்டார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்ன மோசடி, எங்கே நடத்தப்பட்டது? 2022 ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய
தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அங்கே அவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து தற்பொழுதும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன மோசடி வந்து விட்டது? கட்சியினுடைய அலுவலகம் மாற்றப்பட்டதாக சொல்கிறார் ஜி.கே. மணி. இதற்கு முன்பாகவே கட்சியினுடைய அலுவலகத்தை 2013 மாற்றி ஒரு கடிதத்தை கொடுத்தீர்கள். அது போர்ஜரி இல்லையா? அது ஃப்ராட் இல்லையா? அதற்காக உங்கள் மீது நாங்கள் புகார் கொடுக்க முடியாதா? வேண்டாம், இதை மேலும் மேலும் பெரிதாக்க வேண்டாம் என்று நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன். உள்ளபடியே புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ரிட் மனுவில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி அவதூறானது, தவறானது. நீதிமன்றத்தில் தவறான தகவல் சொன்னதற்காக பெர்ஜரி வழக்கை அவர்கள் மீதுதான் நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோன்று டெல்லியில் தொடரப்பட்ட வழக்கிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெறுப்பிலே, வேதனையிலே, பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக பலமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டாம் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லி வருகிறார். தொடர்ந்து இந்த வேலைகளை, இந்த செயல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு செய்தி, இதற்கு பதில் சொல்லணும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அரசியல் தலைமை குழு கூட்டம் கூடி அதில் கட்சியினுடைய தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டு செயல் தலைவராக அறிவித்துவிட்டு கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலும் டெல்லியில் தாக்கல் செய்த மனுவிலும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த அவர்கள் 8 புகார்களை கொடுத்திருக்காங்க. 8 மனுக்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்காங்க. அந்த 8 மனுக்களிலும் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னன்னா, ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025 அன்று அரசியல் தலைமை குழு கூட்டம் நடந்ததாகவும் அந்த கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றப்பட்டதாகவும் ஒரு மனுவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்கே இந்த அரசியல் தலைமை குழு கூட்டம் நடந்தது? தேர்தல் ஆணையத்தில் தவறான தகவலை கொடுத்து, கடிதங்களை 8 கடிதங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி இருப்பது ஜி.கே. மணியினுடைய குரூப். அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், மீண்டும் கேட்கிறேன், அவர்கள் வாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2022 மே மாதம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அவருடைய கருத்து, எங்களுடைய கருத்தும். அதன் அடிப்படையில் அவருடைய பதவிக்காலம் 2025 மே மாதம் வரை இருக்கிறது, 3 ஆண்டுகள். அதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 2025 கூடிய தலைமை குழு கூட்டத்தில் யார் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும், யார் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும்? அந்த கூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டாரா? செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்து கொண்டாரா? பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டாரா? யார் அதில் கலந்து கொண்டார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 110 மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் அதில் கலந்து கொண்டார்கள்? உயர்மட்ட செயல் திட்டத்தை குழுவில் இருக்கக்கூடிய 19 பேர் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? முழுக்க முழுக்க பொய்யான தகவல், அடிப்படையில் உண்மை இல்லாத ஒரு செய்தி. அவர்கள் கூற்றுப்படியே தான் நான் சொல்கிறேன். 2025 மே மாதம் வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார். அவர் தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு, எந்த குழுவை கூட்ட வேண்டும் என்றாலும் அதை கூட்டுவதற்கான அதிகாரம் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. அந்த கூட்டங்களில் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது. இது விதி. கட்சியினுடைய தலைவர் தலைமை தாங்காமல் நடத்தக்கூடிய கூட்டம் எப்படி உயர்மட்ட தலைமை அரசியல் தலைமை குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி இது ஒரு பொதுக்குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும்? முழுக்க முழுக்க கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு புறம்பாக நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் விதியை மாற்றிவிட்டோம். விதி 13 இருக்கக்கூடிய நிறுவனுடைய அதிகாரம் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றதை மாற்றி நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவர்தான் எல்லாம் என்றெல்லாம் மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? ஒரு கட்சியினுடைய விதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால்
பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். பொதுக்குழுவில் 2/3 பெரும்பான்மையோடு தான் அதை நிறைவேற்ற வேண்டும். விதி 34 கீழ் இது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த வழக்கில் கட்சியினுடைய விதி 33 கீழ் கட்சியினுடைய பொதுக்குழு, அதாவது அவருடைய பைலா மாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். விதி 33 என்ன சொல்லுது? சப் ரூல்ஸ் பற்றி, துணை விதிகளை பற்றி சொல்லுகிறது. துணை விதிகள் கொண்டு வருவதும் மாற்றுவதும் உருவாக்குவதற்கும் விதி 33 சொல்லுகிறது. ஆனால் விதி 33 கீழ் கட்சியினுடைய அடிப்படை அந்த விதியவே மாற்றியிருப்பதாக, பைலாவையே மாற்றியிருப்பதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜி.கே. மணி அவர்கள் 25 ஆண்டுகளும் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்த கட்சியில் அதிக பதவியை, அதிக அந்தஸ்தை, அதிகாரத்தை சுவைத்தவர், இங்கே அமர்ந்தவர் ஜி.கே. மணி அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர் சென்றிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? கட்சியினுடைய பல தொண்டர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஜி.கே. மணி அவர்கள். இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பறிக்க வேண்டும், இந்த கட்சியை தானும் தன் மகனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் சவாலாக சொல்லுகிறேன், இது யார் செய்த காரியம்? இப்படி ஒரு காரியத்தை யார் செய்வார்கள்? குறைந்தபட்சமாக இருக்க வேண்டாம். நேற்று வழக்கு நடக்கிறது. டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்ன? டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த அன்புமணிக்கு 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பதவியை நீட்டித்து கொடுத்த அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய மனு, அவருடைய வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தை ரத்து செய்ய முடியாது, அதை திரும்ப பெற முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எங்கே அவர்கள் வெற்றி பெற்றார்கள்? வழக்கு முடிந்து, விசாரணை முடிந்து, நாங்கள் எல்லாம் வெளியே வருவதற்குள்ளாக ஓடி போய் அங்கிருந்து வெற்றி வெற்றி வெற்றி. என்ன வெற்றி? யாருக்குமே சின்னம் இல்லை, கட்சியை யாருக்கும் தர முடியாது, தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டது. கட்சியை பறித்துக் கொண்டால் அது வெற்றியா? மாம்பழம் சின்னம் பறிக்கப்பட்டால் அது வெற்றியா? இதுதான் உங்களுடைய அடிப்படையான நோக்கமா? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? அன்புமணியிடமிருந்து மாம்பழம் சின்னத்தை பறிக்க வேண்டும், கட்சியை அன்புமணியிடம் பறிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த செயல் திட்டங்களை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சதி திட்டம் நடந்திருக்கிறது. நான் இப்பொழுது சொல்கிறேன், நான் பலமுறை மருத்துவர் சின்னையா அவரிடம் இந்த ஆலோசனையை, சட்ட ஆலோசனையை வழங்கியிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தவறான, நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய பெர்ஜுரி என்று சொல்வார்கள், அந்த குற்றத்தை இங்கே அந்த வழக்கை தாக்கல் செய்த முரளி சங்கரும், அதற்கு சதி திட்டத்தை உருவாக்கி அந்த மனுவை தயாரித்த ஜி.கே. மணியும் செய்திருக்கிறார்கள். நான் சென்னையில் அதற்கு புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க என்று என்னை அவர் அமைதிப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு தவறான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து ஏப்ரல் 9ஆம் தேதி அரசியல் தலைமை குழு கூட்டம் நடந்ததாக மோசடியான ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததற்காக, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததற்காக சென்னையில் முரளி சங்கர் மீதும் ஜி.கே. மணி மீதும் நாங்கள் புகார் கொடுக்க இருக்கிறோம். அதேபோன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் 9ஆம் தேதி கூட்டம் நடந்ததாக சொல்லி தவறான தகவலை கொடுத்து, அதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையம் அவருடைய அத்தனை மனுக்களையும் நிராகரிக்கிறார்கள். நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் அன்புமணியின் பக்கம் இருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாக இருக்கிறேன், கட்சியை காப்பாற்ற வேண்டும், அன்புமணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை. நான் நியாயத்தை சொல்லுகிறேன், சட்டத்தை சொல்லுகிறேன், கட்சியினுடைய விதியை சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுத்த 8 மனுக்களையும் தூக்கி எறிந்தார்கள். இன்றைக்கு இந்த மனு கூட என்ன ஆகுது? தூக்கி எறிய போகிறார்கள். இதற்கு என்ன சட்ட வலிமை இருக்கிறது? எந்த அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது? அதன் அடிப்படையில் சென்னையில் ஒரு புகார் மனு கொடுக்க இருக்கிறோம். டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியதோடு டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த மனுவிலும் இந்த அவதூறு செய்தியை, இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை அதிலும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் மரியாதைக்குரிய ஜி ஐயா அவர்கள். எங்களுடைய கோபமும் எங்களுடைய ஆத்திரமும் எதுவரை செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஐயா அவர்களே, உங்கள் வழியில், உங்கள் பின்னால் இத்தனை காலம் இருந்தோம்.
உங்களுடைய மகனை, உங்களுடைய பிள்ளையை இப்படி நடத்துகின்றீர்களே, வேதனையாக இருக்கிறது. இதுல சொல்றாங்க சிபிஐ விசாரணை நடத்தணுமா. எப்பயோ தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் டெல்லியில நிலுவையில தடையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு, அந்த வழக்கோட சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்கணுமா? என்ன நிலைமை இது? நியாயமா? தர்மமா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை இப்படியா வஞ்சிப்பது? ஒரு நியாயம் வேண்டாம்? நான் சொல்லுகிறேன், இது ஐயா செய்யவில்லை. அவர் நல்ல சுயநினைவோடு அவருடைய இதோடு இருந்தால் நிச்சயமாக இதை செய்ய மாட்டார். ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய வகையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எதற்காக சொல்லுகிறார்கள், அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் அவருடைய வயதையும் அவருடைய முதுமையையும் பயன்படுத்திக் கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு பிறகும் எந்த நாகரிகத்தையும், எந்த ஒரு கட்சியில் இருந்தார், பழகினார், எங்களோடு இருந்தார் என்பதற்காக இனி ஜி.கே. மணி அவர்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது. எங்கள் கட்சியினுடைய தலைவருடன் தெரிவித்து மிக கடுமையான நடவடிக்கை, அவர் எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் எடுக்கலாம். ஒழுங்கு நடவடிக்கை குழு உடனடியாக கூட்டி இந்த அவதூறு செய்தியை பரப்பி வரக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மொத்தமும் பொய், அவதூறானது. இதில் உண்மை ஒன்றுமில்லை. இரண்டாவது, இதுல ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் வர்றதுக்கான ஒரு பேசிக் அவர்மெண்டே இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உடனடியா நீங்களும் பிக் நியூஸ், பிரேக் நியூஸ் அப்படின்னு நீங்க போடுறீங்க. உங்களை பற்றி நான் குறையாக சொல்லவில்லை. ஆனால் அதே வேளையில் இதில் என்ன இருக்கு? மூத்த பத்திரிகையாளர்களாக உங்களே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், இதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா? எந்த இடத்திலாவது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? தேர்தல் ஆணையத்தில் தோல்வி, உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோல்வி, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தோல்வி. அவர்கள் இந்த தடை வாங்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. இன்று வரையில் ஒரு சிறு வெற்றியை கூட அவர்களால் பெற முடியவில்லை, இனியும் பெற முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், எங்களிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பறிக்க முடியாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியுடைய தலைவராக இருப்பார். வரக்கூடிய 2026 தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். இதை யாராலும் தடுக்க முடியாது, பறிக்க முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன்.